மதுரை வர்த்தக சங்கத்தினுடைய சோழநாச்சியார் ராஜசேகர் அவர்கள் முதுமொழிகள் என்கிற நூலினை குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய எல்லையில் பணியாற்றி கொண்டிருக்கும் இராணுவத்திற்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி என்னுடைய உரையை துவக்குகிறேன். இந்த OMIA அமைப்பின் சார்பாகவும் அந்த இடத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா மற்றும் TNPSC பயிற்சி வகுப்புகள் நடத்துவது மிகவும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்தியாகவும் ஒரு நிகழ்வாகவும் கருதுகிறேன். திரு DGP நடராஜ் அவர்களின் நூலையும் திரு R ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய முதுமொழிகள் தெரிந்ததும் என நிறைய விஷயங்களை கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தாதான் மெய்யின்னுவாங்க. ஆனால் தீர விசாரிச்சா கூட இப்போ உண்மை வர்றதில்லை. அதனால அவர் நூலை நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். எங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த நூல் வெளியிடுறது எதிர்பாராத அவர் என்ன அழைச்சிருந்தாங்க. DGP நடராஜன் அவர்கள் நீண்ட கால நண்பர். நாங்கள் TCC டைஜஸ்ட்னு ஒரு இதை நடத்தி வரோம். இங்கே ரொம்ப பேருக்கு அது தெரியும். அதுல ஒரு பகுதி பழமொழி, இந்த மாதிரி ஒரு பழமொழி தவறான பொருட்ல வழங்கி வருகிறதுன்றதுக்காக பல வருஷங்களுக்கு முன்னாலேயே அதை ஒரு பகுதி தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். பழமொழி அப்படின்னு போட்டு மெய்ப்பொருள் அப்படின்னு நாங்க தலைப்பு கொடுத்துருந்தோம். அதாவது பழமொழியை திரிந்து எப்படி இருக்குது, உண்மையான பொருள் என்ன, மெய்யான பொருள் என்ற அடிப்படையில் அவர் அதை தெரிந்ததுன்ற தலைப்புல தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால அதை உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. அதை படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 இலக்கம் கொடுத்திருக்காரு அவரு. அதாவது இலக்கியம் சங்ககால இதுல இருந்து மேற்கோள் கட்டு தமிழ் இலக்கணத்துப்படியா அது எப்படி வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கமா, சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அது ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் போது 2-3 காரணியங்களை விளக்கி சொல்லும் போது அது பதிவாகும் நல்ல மனசுல, படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும். அந்த அடிப்படையில் நம்ம முன்னோர்கள்லாம் நாம MBA என்னவோ படிச்சுட்டு மேலாண்மை அதெல்லாம் படிச்சு டாக்டரேட்லாம் வாங்கி பல பக்கங்கள்ல சொல்ற விஷயங்களை அந்த காலத்துல படிப்பறிவோ தொழில்நுட்ப அறிவோ குறைவாக இருந்த காலத்துல நம் முன்னோர்கள்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வரி 2 வரியில பழமொழியை சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அத ஒரு வரிக்கு நீங்க 100 வரி புத்தகம் எழுதலாம். இப்போ வாழ்க்கையில முக்கியமா தெரிஞ்சு அதான் சொன்னேன், நம்ம பட்டம்லாம் படிச்சு வாங்கின பட்டங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட அவங்க அனுபவ அறிவுனால ஒரே வார்த்தையில ரொம்ப சிம்பிளா விளக்கிட்டு போயிடுவாங்க. அது காலங்காலமா வாய்மொழியா வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் சங்க காலத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப தற்காலம் வரைக்கும் தொடர்கிறது. இன்னமுமே அது தவறான பொருட்கள்ல தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை விளக்கி இனிமே வருங்கால தலைமுறை உண்மையான ஒரு பொருளை, மெய்ப்பொருளை அந்த பழமொழிக்கு அறிஞ்சு கொள்வதற்கு இந்த மாதிரி புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் நீங்க வாங்கி படிங்க. அதாவது படிக்கும் போதுதான் இது அவரோட உழைப்பு, அவரோட அனுபவங்கள், எப்படி இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருக்கிறாருன்னு தெரியும். எனக்கு கோயின்சிடென்ஸா இந்த மாதிரி நாங்க ஒரு பகுதி அதை வெளியிடுற நேரத்தில் இந்த முழு நூலையும் கிட்டத்தட்ட 456 இது இருக்கு. இதுல இன்னும் அடுத்த பகுதியும் இதை கூடிய சீக்கிரத்தில் வெளியிடணும்னு வாழ்த்துகிறேன். தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக. தமிழ் சேம்பர் 80 ஆண்டு கால நிறுவனம். இந்திய இளைஞர் சங்கமும் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறுவனம். RK சண்முகம் செட்டியார்னு இந்தியாவோட முதல் நிதி அமைச்சராக இருந்தவர் தொடங்கினது 1944 இந்த தமிழ் வர்த்தக சங்கம். அதை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் இல்லாமல் இந்திய அளவில் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வர்த்தக முன்னேற்றத்திற்காகவும் அயல் வாணிகம், கடல் வாணிகத்தையும் முன்னிறுத்தி தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சேவைகள் தொடர்ந்து வருகின்றன. அதை தற்போது நான் முன்னின்று நடத்தி வருவதில் மிகவும் பெருமை. எங்கள் முன்னோர்கள்லாம் CLRI சொல்லுவாங்க, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு. குரோம் ஃபேக்டரி ஓனர் நாகப்பட்டியார் இருந்தார். அவரோட 3 சில CLRIயில் இருக்கு. அவர் எங்கள் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட்டு.
லக்ஷ்மண் சாமல்யார், ராம்சாமல்யார், சன்னின்லா அனந்தகிருஷ்ணன் சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் ஒரு கப்பல் வணிகத்தை, சொந்தமாக கப்பல் வணிகத்தை நடத்தியவர். மறை தேசாய் பிரிவில் தலைவராக இருந்தார். நல்லி குப்புசாமி செட்டி போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த இடம் அது தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதில் என்னை போன்ற சாதாரண மக்களும் அதில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது போன்ற நிகழ்வுகளுக்கு இங்கு வந்து உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த திரு டிஜிபி நடராஜ் அவர்களுக்கும், மற்ற நூலை எழுதிய ஆசிரியர், மற்றொரு நூல் வெளியிட்டு அமர்ந்திருக்கும் மனோ சந்தர் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இளைஞர்கள் நாளைய ஆட்சி பணியாளர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் சிறப்பாக பணியாற்றி நாட்டை தொழில் வளம் மிக்கதாகவும் சமூக அந்தஸ்து மிக்கதாகவும் பொருளாதாராதிக்க மேலாண்மை சூப்பர் பவராக உருவாக்குவதில் பங்கு பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.